மருதமலை முருகன் கோவில் கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. மலை உயரம் சுமார் 600 அடி. தெய்வம் முருகப்பெருமான். பழமையான பெயர் மருதமலை ஆண்டவர். இது வெறும் ஒரு கோவில் அல்ல, முருகப்பெருமான் தங்கிய ஆரோக்கிய சக்தி நிலையம் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். சூரபத்மனை அழித்து வெற்றியுடன் திரும்பிய முருகன் இம்மலையில் வந்து தங்கி பக்தர்களுக்கு அருள் புரிந்தார். அந்த மலையில் ஒரு பெரிய மருதம் மரம் இருந்ததால் இந்த இடம் மருதமலை என பெயர் பெற்றது. அகத்திய முனிவரும் இந்த மலையில் தவம் செய்தார். அவர் முருகனை கண்டு இங்கு தங்கி பக்தர்களுக்கு அருள் தர வேண்டும் என்று வேண்டினார். அந்த முனிவரின் வேண்டுகோளுக்கிணங்க முருகன் இங்கு தங்கினார் என்று கூறப்படுகிறது. இங்கு முருகன் ஆரோக்கிய முருகன் என போற்றப்படுகிறார். உடல் நோய்களும் மனவேதனைகளும் நீங்கும் இடம் இது. பக்தர்கள் பால், தேன், சந்தனம் அபிஷேகம் செய்து பிரார்த்தனை செய்தால் அவரது வாழ்வில் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் வந்து சேரும் என நம்பப்படுகிறது. மலை மேல் உள்ள பிரதான சன்னதியில் முருகன் வேல் வடிவில் எழுந்தருளியுள்ளார். அவரை சுற்றி வள்ளி தேவசேனா சமேதமாக அலங்கரிக்கப்படுகிறார். கோவிலின் முன்பாக பெரிய நந்தி சிலை இருப்பது மிகவும் அரிதான ஒன்று. இது முருகன் சிவனின் அருளாகவே விளங்குகிறார் என்பதற்கான அடையாளம். மருதமலை முருகனை மனமாற வழிபட்டால் அவர் கனவில் அருள்வாக்கு அளித்து வழிகாட்டுவார் என்று. இங்கு நடைபெறும் தைப்பூசம், பங்குனி உத்திரம், கந்த சஷ்டி, கார்த்திகை தீபம் போன்ற திருவிழாக்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கின்றன. அந்த நாள்களில் வேல்வேல் முருகா என முழங்கும் பக்தர்கள் குரல் மலையை முழுவதும் அதிர்விக்கிறது. மருதமலை முருகன் வணங்கினால் உடல் நலம், மன அமைதி, தொழில் வளர்ச்சி, குடும்ப ஒற்றுமை, திருமண தடைகள் நீக்கம், பிள்ளை பாக்கியம் அனைத்தும் முருகனின் அருளால் கிடைக்கும். மருதமலை முருகனை மனமாறி அழைத்தாலே நம் வாழ்க்கையில் வரும் துயரங்கள் அனைத்தும் கரைந்து போகும். அவர் அருளால் நம் வாழ்க்கை ஒளிரும், நம் மனம் மலர்ந்துவிடும். வேல் வேல் முருகா சரவணபவா.